அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு தவணையின் கால முடிவிலே 7 வாதைகள் ஊற்றப்படும். அது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதனுடைய சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கும் ஊற்றப்படும். இதுவே மகா உபத்திரவ காலம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு காலமாக இருக்கும். தேவதூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் நெற்றிகளிலே முத்திரையிட்டு தீர்ந்த பின்பு, அதை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். முத்திரையிட்டு முடிந்த பின்பு இந்த வாதைகளானது ஊற்றப்படும் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த வாதைகள் தேவனுடைய பிள்ளைகளை எதுவும் செய்யாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எகிப்தியருக்கு வந்த வாதைகளிலிருந்து இஸ்ரவேலர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வேதம் முன்னுரைக்கிறது. அவனுடைய அப்பம் அவனவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனவனுக்கு கிடைக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்படாமல் மிருகத்தின் முத்திரையை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ற வேதத்திலே பார்க்கிறோம்.